ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய 2வது ப்ரெக்னன்சி வீடியோ. 2வது பாப்பாவுக்கு எடுத்த வீடியோ தான் இப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து கொரோனாலே எனக்கு ஓடிருச்சு. வளைகாப்பு பண்ணாங்க, ஆனால் அந்தளவுக்கு கிராண்டாக பண்ணல. ஏன்னா கொரோனா டைமுன்றதுனால சிம்பிளாக வீட்டிலே பண்ணிட்டாங்க. ஃபோட்டோகிராஃப்லாம் வச்சு ஃபோட்டோலாம் எடுக்கலை. சிம்பிளாக இருந்தாலும் எல்லோரையும் ஒரு கம்மியான பேரை கூப்பிட்டு சிம்பிளாக பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க. அக்காலாம் அதுக்கப்புறம் 7 மாதத்துக்கு அப்புறம் இந்த பாப்பாக்காச்சும் நம்ம வளைகாப்பு பண்ணலாம். அந்த பாப்பாவுக்கும் பண்ணாங்க, ஆனால் வந்து யாரையும் கூட்டு பண்ணல. இந்த பாப்பாவுக்கும் யாரையும் கூட்டு பண்ணல. இருந்தாலும் இந்த பாப்பாவுக்கும் பண்ணணும். ஏன்னா அக்காங்களுக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு மட்டும்தான் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பண்ணல. எனக்காச்சும் பண்ணி பார்க்கணுன்னு அக்காங்க விருப்பத்தில் அவங்க 2 அக்காவை தான் எனக்கு செகண்ட் பேபிக்கு வளையல் போட்டாங்க. அப்போ 7 மாதம் எல்லா சாப்பாடும் 7 வகையான சாப்பாடு செஞ்சு வச்சு வீட்டிலே அக்கா, அம்மா, அதுக்கப்புறம் பக்கத்தில் 2 அக்காவை கூப்பிட்டு அவங்க சிம்பிளாக வீட்டிலே பண்ணாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் என்ஜாய் பண்ணி 7 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து ரொம்பவே என்னுடைய மென்டலி என்னுடைய உடம்பும் 7 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து கரெக்டாக வருமே. ஏன்னா 2 பாப்பாவுக்குமே நான் வந்து 5 மாதம் 6 மாதம் வரைக்குமே பெட்டில் தான் அட்மிட்டாக இருப்பேன். ஏன்னா எனக்கு நெகட்டிவ் குரூப்பு ரத்தன்றதுனால ரொம்பவே வாந்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு. வாந்தி நிற்காது. ஏன்னா முக்கால்வாசி ஹாஸ்பிட்டல்லே ஓட்டிட்டேன். அந்த தருணமே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ஜாய் பண்ணுற மூமெண்ட் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். ஏன்னா 2 பாப்பாவுக்குமே அப்படி தான். நான் மாதமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு முடியாத அளவுக்கு நான் ரொம்பவே சீரியஸாக இருப்பேன். அந்த அளவுக்கு இருந்து தான் 2 பேபியுமே நான் பெற்றெடுத்தேன். ரொம்பவே பொக்கிஷம் மாதிரி பெற்றெடுத்தேன்னு சொல்லலாம். நான் ரொம்ப கஷ்டம். என்னுடைய உயிர் கூட போகிற அளவுக்குமே 2 பேபியும் பிறந்திருக்கு. ஏன்னா பிரசவ நேரத்தில் கிடையாது, அதுக்கு முன்னாடியே அந்த அளவுக்கு என்னை வச்சு செஞ்சுட்டாங்க 2 பேருமே. பிரசவம் கூட 1 மணி நேரத்து வலி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 1 மணி நேரத்தில் பட்டுன்னு வலி வந்துச்சு, குழந்த பிறந்துச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி 6 மாதம் வரைக்கும் 2 பேபிக்குமே 6 மாதம் வரைக்கும் நான் பெட்லேயே தான் இருப்பேனே. ஹாஸ்பிட்டலில் பெட்டில் அட்மிட்டே ஆயிடுவேன். ஃபுல்லாகவுமே பெட்லேயே தான் ஓடும் என் கதை. அந்த மாதிரி தான் 2 பேருமே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேபிக்கு அப்புறம் சொன்னாங்க அடுத்த பேபிக்கு அப்படிலாம் இருக்காதுன்னு. ஆனால் அடுத்த பேபிக்கும் அப்படியே தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது. ஃபஸ்ட்டோட 2வதுக்கு ரொம்பவே அதிகமே சொல்லலாம். ஏன்னா 6 மாதம் வரைக்கும் வாந்தி எடுத்தது நிற்காது. பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் இருந்தேன். 7 மாதத்துக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட்டாக 7 மாதத்துக்கு அப்புறம் தான் நல்லா சாப்பிட்டேன். நல்லாவே கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன் இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்க பார்த்து நம்மளுக்கு டெலிவரி பயமும் வந்துடுச்சு இல்லை. அதான் சொல்கிறேன், இந்த ப்ரெக்னன்சி மூமெண்ட்டை நான் என்ஜாயே பண்ணல. 2 பேருக்குமே நான் பயத்திலேயே ஓடிடுச்சு. இது வந்து நான் கொஞ்சம் நல்லா தேறி இருக்க பார்த்து எடுத்த வீடியோ. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்கும். நான் ரொம்ப இளைச்சி போய் சாப்பிடாம கொள்ளாமல் வாந்தி எடுத்து ரொம்பவே முடியாமல் போய் இந்த 2 பேபி நான் பெற்றெடுத்தேன். அவங்க தான் வந்து 7 மாதத்துல செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு 7 மாதம் அது. ஏன்னா நான் எப்போ சாப்பிடுவேனோ அப்போ தான் செய்வோம், வளையல் போடுவோம், அப்போ தான் எல்லா சாப்பாடும் நீயும் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு 7 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க செஞ்சாங்க 2 அக்காவும். அன்றைக்கி கூட எனக்கு வந்து என்னுடைய பர்த்டே வேறு. அன்றைக்கி எனக்கு கேக்லாம் வெட்டி அந்த டே வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறேன், கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ பாப்பாவுக்கு வந்து 2 வயசு ஆகப்போகுது. அடுத்த மாதம் வந்தால் 2 வயசு. 2வது பாப்பாவுக்கு 2 வயசு ஆகப்போகுது. இது அக்கா செல்லில் எடுத்தனால என் செல்லுக்கு வரவே இல்லை. இது அக்கா என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு அப்படியே அமுச்சு விட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.